2 பேருக்கு தான் நான் தான் அதிமுகன்னு இப்போ ஓபிஎஸ் சொல்றதுக்கு பதிலாக விஜய் சொல்லிட்டு இருக்காரு. கேஸ் சிலிண்டரை யார் விற்கிறாங்கன்னு அது தெரியல, யார் கொடுக்குறாங்க யார் வாங்குறாங்கன்னு உனக்கு தெரியல. விவரம் மட்டும் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க. இப்பயும் வந்து ஆல் அண்டா பிசாசா தான் வாழணுங்கிற அந்த முடிவுலையே தான் தெரியுறாரு. இன்னும் அவர் வந்து வேற வழி இல்லாம கீழே இறங்க வேண்டிய கட்டாயம் வருது. இப்ப வேற மீடியா ஸ்டெண்ட் அடிக்கணும், தேர்தல் காலமா இருக்கு, பொதுமக்களுக்கு இடையூறு. விஜய் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க அப்படிங்கிறான். இந்த விஜய் என்ன கடவுளா? உனக்கு வந்து தலைமைச் செயலாளர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி மாறி அவர் மணிப்பூருக்கு போயிட்டாரு, அவர் வேற இடத்துக்கு போய் இருக்கிறாருங்கிற விவரமே உனக்கு தெரியலையா? எடப்பாடி கைக்குள்ள போட்டுக்கிட்டு வானதி, எல்முருகன், நைனா நாயகன், தமிழிசை எல்லாம் அவங்களுக்கான சீட்டு வாங்கிட்டாங்க, அண்ணாமலையை கைவிட்டுட்டாங்க. முடிஞ்சா சோழி காங்கிரஸ்ல நடந்துகிட்டு இருக்கு. இந்த செல்வ பிறந்தகை டெல்லி போய் உட்காந்து பல வாரக்கணக்கு ஆகி போச்சு. இல்ல செல்வ பிறந்தகை மட்டும் டெல்லி போனா பிரச்சனை இல்லையா, எல்லாருமே போறாங்க. ராகுல் காந்தி இதில் தலையிட்டு பரீட்சைக்கு முதனா படிக்கிறவங்கன்னு ஒரு குரூப் இருக்காங்க. முதனா ராத்திரி மட்டும் படிக்கிறேன், வருஷம் பணம் படிக்கிறேன். அங்கே தான் இந்த 2 பாஜக. தமிழா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சிந்திக்க போவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தவைக்க தலைவர் விஜய் அவர்கள் இன்று திருச்சி கிழக்குல தன்னுடைய வேட்புமனு தாக்கலை செய்திருக்காரு. கூடவே ரோட் ஷோ நடந்தது. எப்போதும் போல தன்னுடைய ரசிகர்கள், தொண்டர்கள் அவர் சொல் பேச்சு கேட்கல. தவைக்கா அறிவுறுத்தலின் பேரில் நீங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணாதீங்க, வண்டியில் வராதிங்கன்னு மீண்டும் மீண்டும் சொன்னாலும் அவங்க மீண்டும் அதை கேட்காம அதை மீறி ராங் ரோட்டில் ராங் சைடில் வர்றது, முந்திட்டு போகிறது, ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்ற பேரில் இன்னைக்கு ஒரு இளம் கப்பல் அவங்க வந்து விழுந்தாங்க. உடனே விஜய் அவர்கள் இறங்கி போய் அதை பார்த்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. இன்னைக்கு ஆதபர்ஜனாவினுடைய கார் ஏறி ஒரு சிறப்பு காவல்படை காவலர் அவர் கால் முறிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. 2 பெண்கள் மயக்கம் அடைஞ்சு விழுந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இது நடந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்வுகள். நம்ம நிறைய அரசியல் கட்சி மீட்டிங்ல பார்க்கிறோம். ஸ்டாலின் அவர்களுடைய மீட்டிங், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய மீட்டிங் பார்க்கிறோம். நிறைய கூட்டங்கள் கூடுது, நிறைய பேர் வராங்க. ஆனால் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கிறதே இல்லை. இது ஏன் நம்ம தவைக்கா மீட்டிங்ல மட்டும் நடந்துகிட்டே இருக்குன்னு நம்ம பார்க்கணும்? நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? அரசியலிலே எப்பொழுதாவது அசம்பாவிதம் நடப்பது என்பது வேறு, அசம்பாவிதத்தை அன்றாட நிகழ்த்துவது என்பது வேறு. எங்க எப்பயாவது நடந்தாதான் அதுக்கு பேர் ஆக்சிடென்ட். சில பேர் சொல்லுவான்ல, ஆக்சிடென்ட்டா நான் சினிமாவுக்கு வந்துட்டேன் அப்படிலாம் சில நடிகைகள் பேட்டி கொடுப்பாங்க. எதிர்பாராத விதமாக அப்படி நடப்பதுங்கிறது வேறு. அதை எதிர்பார்த்தே கட்சி நடத்துறவங்கன்னு தான் நான் அதை சொல்லுவேன். நான் என்ன சொல்றேன், வாகனங்களை பின்தொடராதீர்கள் அப்படி சொல்ற, பின்தொடர்றான், தடுக்கிறதுக்கு என்ன வழி? விஜய் வாகனத்தை நிப்பாட்டு, மூவ் பண்ணாத, நீ போனா நீ வந்தான வரமாட்டேன் சொல்லு, கீழே இறங்கு. இன்னைக்கு இறங்கி இருக்காருல்ல. ஆமாங்க, வேற வழி இல்லைங்க. இப்ப நீங்க எலெக்ஷன் காலங்க, இன்னும் நீ வந்து இப்பயும் தனி விமானத்துல வர்றாரு, இப்பயும் வந்து ஆல் அண்டா பிசாசா தான் வாழணுங்கிற அந்த முடிவுலையே தான் தெரியுறாரு. இன்னும் அவர் வந்து வேற வழி இல்லாம கீழே இறங்க வேண்டிய கட்டாயம் வருது. இப்ப வேற மீடியா ஸ்டெண்ட் அடிக்கணும், தேர்தல் காலமா இருக்கு. தேர்தல் காலத்திலையும் அவர் கீழே இறங்க மாட்டார்னா எப்படி? பெரியார் தான் எனக்கு கொள்கை வழிகாட்டினாரு, இன்னைக்கு நல்ல நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. பெரியார் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாருங்கிற விவரம் எனக்கு தெரியல. நல்ல நேரம் பார்க்கணும்னு பெரியார் சொல்லியிருக்கிறாரா? உங்களுக்கு தெரியுமா? அதாவது நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது பெரியாருடைய கொள்கையா, இல்ல வந்து யாரோட கொள்கை? அவர் வந்து சாமி கும்பிடுறாரு. ஏங்க, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறவன் பெரியார் எனக்கு வழிகாட்டின்னு சொல்றதுக்கு என்ன யோக்கியதை இருக்கு உனக்கு? எப்படி அந்த யோக்கியதை இருக்கான்னு நான் கேட்கிறேன். என்ன அதாவது பெரியாரை ஏத்துக்கிறோம், ஆனா ஆன்மீகத்தையும் இருக்கிறோம் தானே சொல்றாரு. அப்ப அது அப்படினாலே பெரியாரை ஏற்கலைன்னு அர்த்தம். நீ அமித்ஷாட்ட தானே போய் பாதுகாப்பு கேட்குற, எங்களுக்கு பாதுகாப்பு விடுனே. உனக்கு வந்து தலைமைச் செயலாளர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி மாறி அவர் மணிப்பூருக்கு போயிட்டாரு, அவர் வேற இடத்துக்கு போய் இருக்கிறாருங்கிற விவரமே உனக்கு தெரியலையா? கடிதம் எழுதி மற்றவன்லாம் சொல்லியிருக்கான், யோ உள்துறை செயலாளர் அவர் கிடையாதுயா, இருந்தாலும் போய் 2 வருஷம் ஆச்சியா அப்படி சொல்றாங்களா இல்லையா? மணிப்பூர் ஆளுநர் அந்த ஆளு இப்ப என்னையா நடக்குது இங்க? காந்தி செத்துட்டாரான்னு கேட்பாங்கல்ல சில பேரு, அதே மாதிரில இருக்கிறாங்க. இப்ப அரசியலுடைய அடிப்படை என்ன? கும்பலை சேர்க்கிற ரைட்டு, கும்பலை எப்ப கூட்டமா மாத்துவ, எப்போ ஒழுங்குபடுத்துவ? ரசிக வெறியை வந்து தனித்து படிப்படியாக அவர்களை தொண்டர்களாக மாற்றுகிற வித்தை ஏன் உனக்கு இன்னும் வரல?
உன்னுடைய ரசிகர்கள் வந்து அரசியல் படுத்தப்படவில்லை என்பதை விடவும் விஜயே இன்னும் அரசியல் படுத்தப்படல. சிலிண்டர் யாரு கொடுக்குறாங்கன்னுமா தெரியல. அட பாவிகளா, சாதாரணமா நீங்க அந்த கேஸ் ஏஜென்சி எடுக்கிறவன், பெட்ரோல் பங்க் வைக்கிறவன், அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த விவரம் தெரியுமே. இவருக்கு தெரியலையே. அப்ப அவர் ரேஷன் கடையை பார்த்ததுலன்னு நான் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருக்கேன் அவரை. தன் வீட்டுல ஒரு பிரச்சனைனா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லி பறந்து போறாரு. இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை, கேஸ் இல்ல, கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு, நீங்க கிளம்பி டெல்லிக்கு போய் பேசிட்டு ஒரு பிரச்சனைனா டெல்லி போய் அந்த பிரச்சனை தீர்க்க முயற்சி பண்றாரு. உனக்கு ஒரு பிரச்சனைனா அவனை கோர்ட்ல கூப்பிடுறாங்கல்ல. உன் வீட்டு பிரச்சனை நீ தீர்க்க முடியுதா? அவர் வீட்டு பிரச்சனை அவர் தீர்க்கிறாரு நீனே சொல்ற. உன் வீட்டு பிரச்சனை யாரு தீர்க்கிறது? அதுக்கு வா பாப்போம். உன் மகன் எங்கேயோ ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்காங்கிறாங்க. உன் மனைவி வந்து என்னை துன்புறுத்துறாருங்கிறாங்க. நீ சொத்தையெல்லாம் வந்து மனைவிக்கு போயிடக்கூடாதுங்கிறக்கா கல்யாண மண்டபத்தையெல்லாம் வரிசையா வித்துக்கிட்டு இருக்க. நீ ஏற்கனவே கட்டின கல்யாண மண்டபத்தை காதல் படமா நடிச்சு கல்யாண மண்டபமா கட்டின, அதை பூரா விற்கிற, யாருக்கும் போயிடக்கூடாதுன்னு. நான் வந்து மகனுக்கு கடை கொடுத்துருக்கேன், எங்க அப்பனுக்கு கடை கொடுத்துருக்கேன், என் பொண்டாட்டிக்கு கடை கொடுத்துருக்கேன். கடையெல்லாம் கொஞ்சம் நெஞ்ச கடை கிடையாது, பூரா 8 கோடி கொடுத்துருக்கேன், 12 கோடி கொடுத்துருக்கேன். ஒரு கார் டிரைவர் ஒருத்தர், சாதாரண கார் டிரைவர், அவர் மகனுக்கு சீட்டு கொடுத்துருக்கிறாரு. என்ன ஒரு எளிமை விஜய்கிட்ட அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. மரண பிரமாண பத்திரம் தாக்கல்ல சொல்றாங்க அவன் பினாமியா இருக்கான்னு. என்னடா உங்க டிராமா? சினிமா ஷூட்டிங்கா நடக்குதுங்க, சர்க்கார் டு ஷூட்டிங்கா நடத்திட்டு இருக்க நீங்க. ஓடி வருகிறாராம். இவங்களே நெரிசல்ல வந்து கும்பல்ல வந்து எல்லா சேட்டையும் பண்ணுவாங்களாம். பண்ணிட்டு உடனே ஓடி வந்து அந்த பாதிக்கப்பட்டு விழுந்த தம்பதிகளுக்கு போய் அவர் வந்து பார்க்கிறாராம். ஏதாவது ஒரு 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 அடிப்படையான நெறிமுறைகள் உங்கள்கிட்ட இருக்கா? எங்க மற்ற கட்சிக்காரெல்லாம் ஊர்வலம் போலையா? மற்ற கட்சிக்காரெல்லாம் பொதுக்கூட்டம் நடத்தலையா? மாநாடு நடத்தலையா? லட்சக்கணக்கான பேரை திரட்டி எத்தனையோ கட்சிகளை மாநாடு நடத்துறாங்கல்ல. இப்படியா முறைகேடு நடக்குது? 200 பேர் கூடுற தெருவுக்குள்ள போய் நான் 5000 பேரை திரட்டுவேன்னா என்ன அர்த்தம்? யோசிச்சு பாருங்க. நீங்க லிமிட் இருக்கா இல்லையா? எதையுமே பின்பற்றது கிடையாது. 200 பேர் கூடுற இடத்துல நான் 5000 பேர் கூடுவேன். ஆம்புலன்ஸ் நான் போக விட மாட்டேன். ஆம்புலன்ஸ் வந்து குறுக்க கிராஸாக விட மாட்டேன். அதுக்கு வழக்கு போட்டாங்கன்னு வச்சுங்க, தேர்தல் ஆணையம் வழக்கு போடுறான். நீ பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கிறன்னு வழக்கு போடுறான். விஜய் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க அப்படிங்கிறான். என்ன விஜய் என்ன கடவுளா? விஜய் மேல எஃப்ஐஆர் போட மாட்டாங்களா? அப்ப குளத்தூர்கிட்ட போகும்போது எங்களுக்கு பிரச்சனை வருது. என்னென்ன கதை அடிக்கிறாங்க பாருங்க. எங்க ஒரு குடிநீர் குழாய் வந்து அந்த உடைப்பு ஏற்படுது, கழிவு நீர் குழாய்க்கு வந்து சிறிய உடைப்பு ஏற்படுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? இப்போ பூரா சிமெண்ட் ரோட போட்டு விட்டாங்க எல்லா தெருக்களையும். அதை உடைச்சு எடுத்து அந்த குழாய் அடப்பை சரி செஞ்சுட்டு மறுபடியும் சிமெண்ட் வச்சு பூசுறாங்க. இந்த லீக்கேஜ் எல்லா தெருவும், நீங்க தெருவில் போயிட்டே இருந்தீங்கன்னா சாக்கடை வந்து திடீர்னு வந்து பொங்கும் ஒரு இடத்துல, அப்போ அடப்பு இருக்குன்னு அர்த்தம். அதை அவங்க தூக்கி பார்த்து உள்ள வச்சு எதுனா சரி பண்ணுவாங்க. இது வழக்கமாக வந்து பணியாளர்கள் செய்கிறது. மாநகராட்சி ஊழியர்கள் இதை செய்கிறாங்க, ட்ரைனேஜுக்கு சரி பண்ணுவாங்க. இதை அரசியல் ஆக்கிட்டாங்க. விஜய் வருகிற போது பள்ளத்தை தோண்டிட்டாங்க. எதுக்கு அந்த பள்ளத்துல போட்டு தாவேக்கா போட்டு மூடுறாங்க? திமுகவினுடைய சதி அது. எதுதான் சதி? அதை வச்சு நான் பிறப்பதற்கு யாரு காரணம்? திமுகவா காரணம்? எல்லாத்துக்கும் திமுக காரணம்னா என்ன அர்த்தம்? பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்றதுக்கு வந்து அவ மனு போட்டாலும் திமுக காரணம், பள்ளத்தை தோண்டி விட்டாங்கன்னா திமுக காரணம். அப்ப தேர்தல் ஆணையம் எதுக்கு இருக்கு? தேர்தல் ஆணையம் எவ்வளவு பேரை பிடிக்கிறான் பறக்கும் படைங்கிற பேர்ல? ஆளுங்கட்சிக்காரன் வாகனங்களை சோதனை போடுறானா இல்லையா? திமுக கொடி கட்டிட்டு போறாங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்றேன். நிறுத்து வண்டியை நிறுத்து, ஓரம் கட்டுன்னு சொல்றான்ல. சீமான் மீது வழக்கு போட்டிருக்காங்க எல்லாருமே. சீமான் வந்து சாமானியன் வந்து நீ வந்து கொம்பு முளைச்சாலா நீ? இப்ப விஜய்க்கு அதாவது ஒரு ரசிக வெறியை வந்து, அதாவது சாதி வெறி மத வெறி மாதிரி ஒரு ரசிக வெறி உங்ககிட்ட இருக்கு, ஒரு கும்பல் இருக்கு உங்ககிட்ட, அவ்வளவுதான். எந்த முறைப்படுத்தலும் உங்ககிட்ட கிடையாது. உனக்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, எதுவுமே கிடையாது. என்டிஏ கூட்டணியில ஜெயிச்ச உடனே சேர்ந்துருவாரு அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசினார்ல, ஒன்றிய அமைச்சர் ராமதாஸ் அத்வாலே சொன்ன பேசினார்ல, மறுப்பு தெரிவிச்சியா? நான் என்டிஏ கூட்டணிக்கு ஒரு நாளும் போக மாட்டேன், பாஜக எனக்கு கொள்கை எதிரி அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சியா? ஏன் மௌனமா இருக்கா? ஆதவர்ஜுனா சொன்னாரு, நாங்க ஒருபோதும் போக மாட்டோம். அப்ப கட்சிக்கு தலைவர் யாரு? கட்சிக்கு தலைவர் யாருங்க? என்டிஏ கூட்டணிக்கு போவதா போகக்கூடாதா என்று முடிவெடுக்கக்கூடிய இடத்துல அப்ப ஆதவர்ஜுனா கட்சியா, இது விஜய் கட்சியா? யார் சொல்லணும்? நீ தானே சொல்லணும். ஜனநாயகன் படத்துக்கு கூட்டுச்சதி. என்ன கூட்டுச்சதி? பொறியியல் சதின்னு சொல்லு. என்னடா கூட்டுச்சதி? மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சென்சார் போர்டு அவன் தடை விதிக்கிறான்.
நீ என்ன சொல்லணும்? சென்சார் போர்டை வைத்து எங்களை மத்திய அரசாங்கம் மிரட்ட பார்க்கிறது சொல்றதுக்கு தில்லு இல்ல. கூட்டுச்சதி. என்ன கூட்டுச்சதி? சென்சார் போர்டு என்ன மாநில அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு? அவங்களாச்சும் சரி பண்ணியிருந்தா, பாஜகன்னு சொல்லல, ம். அவங்களாச்சும் அத கேஸ் பிரச்சனையை சரி பண்ணியிருந்தா ம். நம்ம தட்டுப்பாடு வந்திருக்காது. ம். நம்ம சிஎம் சார் அப்படின்னு ஸ்டாலினை மட்டும் சொல்றாரு, ஆனா மோடின்னு வாய் சொல்றாரு. வரலைல? வாய் வராது. அதாவது மத்திய அரசாங்கத்தினால தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் அத்தனையுமே மாநில அரசின் மீது பழிசாட்டுவது அப்படின்னு இருக்குல்ல. இது ஒரு பாமர கூட்டம், அரசியல் அறியாத கூட்டம், ஒரு தற்குறி கூட்டம், ஒரு அணில் கூட்டம், தன்னை சுத்தி ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கிற கூட்டங்கிறது ஒரு அரசியல் அறியாமை மிக்க கூட்டம் என்பதனால அவங்க என்ன சொன்னாலும் கைதட்டுவான், விசிலடிப்பாங்கிறதுனால திமுக வெறுப்பை உற்பத்தி செய்வதை தவிர இத்தனை நாட்களாக தாவேகா செய்த பணி என்ன? எல்லாத்துக்கும் திமுக வெறுப்பு தான் காரணம். ஜனநாயகம் வெளியா இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு பரப்புரையாக மக்கள்கிட்ட போயிருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைபை உருவாக்கி இருக்கும். அதை தடுத்துட்டாங்க, அது கூட்டுச்சதின்ற. அப்ப சென்சார் போர்டு செஞ்சது சரிதானே? தேர்தல் காலத்திலே நீ ஒரு பிரச்சார படத்தை எல்லா திரையரங்கத்திலையும் வெளியிடுவது அப்படிங்கிறது தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானதானே? அப்ப நீ சென்சார் போர்டை தானே கேட்கணும். என் படத்தை அப்ப பாஜக தான் இந்த பிரச்சாரத்தை நடத்த விடாமல், என் படத்தை வெளியிட விடாமல் செய்ததன் மூலமாக பாஜக தான் என் எதிரின்னு டிக்ளேர் பண்றதுக்கு விஜய்க்கு எங்க நாக்கு சுலுக்குதுன்னு நான் கேட்கிறேன். ஏன் உனக்கு சொல்றதுக்கு வாய் வர மாட்டேங்குது? அப்போ உனக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பந்தம் இருக்குங்கிறது உண்மை. அப்படியே பூசி பூசுனது மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும் பாங்கல்ல, அது மாதிரி கொள்கை எதிரியாம் பாஜக. இப்படியெல்லாம் நிறைய சூழ்ச்சிகள், நிறைய நெருக்கடிகள்லாம் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் கடந்து உங்களை நம்பி நான் களத்துக்கு வந்திருக்கேன், ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்றார். ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாருல்ல. அவர் எம்எல்ஏவா ஜெயிக்கிறதுக்கு வேணா வாய்ப்பு கொடுப்பாங்க மக்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாடு எப்படி? நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த வாக்காளர்களும் விஜய் ரசிகர்களா, இல்ல மொத்த வாக்காளர்களிலே ஒரு சிறு பகுதி விஜய் ரசிகர்களா? அதான் என்னுடைய ஒரு 1000 பேர் கூடுவதற்கான தெருல நீ 5000 பேரை திரட்டி கொண்டு நிப்பாட்டி வச்சுக்கிட்டு கூட்ட நெரிசலிலே சிக்குகிறார் அப்படின்னு சொல்ற. நீ திருவான்மியூர் திருமண விழாவுக்கு உன்னுடைய தோழியோட போகிற போது ஏன் கூட்டம் வரவில்லை? டிஜிபி அலுவலகத்துக்கு நீ போகிற போது ஏன் கூட்டம் வரல? நீ இங்க போனிய நல்ல கண்ணு மறைவுக்கு போனிய, ஏன் கூட்டம் வரல? அங்கெல்லாம் கூட்டம் ஆர்கனைஸ் செய்யப்படவில்லை. இங்க தனிப்பட்ட முறையில நம்ம ஒரு கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறோம், வீட்டு விசேஷம் நடத்துறோம், நம்ம சொந்தக்காரன் ஒருத்தன் கோயம்புத்தூர்ல இருக்கான், ஒருத்தன் ராமேஸ்வரத்துல இருக்கான், ஒருத்தன் திருச்சியில இருக்கான், எல்லாரும் ஒரு மண்டபத்தில் எப்படி ஒன்று கூடுறோம். அதுவும் எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கலாம், எல்லாரும் இன்வைட் பண்றோம், ஒரு ஆர்கனைஸ் பண்றோம். அந்த தேதிக்கு வரணும், மூர்த்த நாள் இருந்தாங்கன்னா டிக்கெட் போட்டு வச்சிருக்கேன், அங்கே காரில் வர்றேன், எதுலேயே பஸ்ஸில் வரேன், எல்லாரும் ஒரு இடத்துல குவிக்கிறான்ல, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மூத்த நேரத்தில் 10 to 12 எல்லாரும் வந்துடுறான்ல. அது மாதிரி தாவேகா காரனா நீ ஆர்கனைஸ் பண்ணி தலைவர் தனி விமானத்தில் வர்றாரு, இங்க இருந்து ஏர்போர்ட்ல இருந்து இங்க வர்றாரு, எல்லா ப்ரோக்ராமையும் சொல்லி நீ தெருக்களை திட்டமிட்டு நிரப்பி விட்டு ஏதோ பொதுமக்கள் தான் பார்க்க வந்தது மாதிரியும், ஒட்டுமொத்தமா தமிழ்நாடே அவர் பக்கம் திரும்பி இருக்கிறது மாதிரியும் ஒரு பாவனை செய்யறது இருக்குல்ல. இந்த சீட்டிங்க நம்ம எங்களுக்கு தெரியாதா? எத்தனை கட்சி மாநாடுகளை நாங்கள் பார்த்துருக்கோம். விடிய விடிய ஊர்வலம் போச்சு மதிமுகவுக்கு. எத்தனையோ தலைவர்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குல்ல மாநாடுகள்லாம். பிசிகா மாநாடு போட்டா திருச்சி திணறி இருந்தான் சொன்னேன் அன்னைக்கு. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பெரிய மாநாடு போட்டான், மதுரை முழுக்க செங்கொடி பறந்தது, மதுரை சிவந்ததுங்க. இது எல்லாருக்கும் தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கம்யூனிஸ்ட் உறுப்பினர்களையும் ஒரு ஊருக்குள்ள நிரப்பினா பார்க்குற முறை ஜேப் துண்டு தான் போட்டு தெரியுமா? அப்ப தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் பூமியாக மாறிவிட்டதுன்னு சொன்னா ஒத்துக்குருவியா நீ? ஒரு சினிமா நடிகன் அப்படிங்கிறதுனால நீ பஞ்சு டைலாக் பேசுற. கேஸ் சிலிண்டரை யார் விற்கிறாங்கன்னு தெரியல உனக்கு, யார் கொடுக்குறாங்க யார் வாங்குறாங்கன்னு உனக்கு தெரியல. இந்த விவரம் மட்டும் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, நீ அரசியல்வாதியா நான் ஏத்துக்கிறேன். விஜய் பற்றி மட்டுமே பேசிட்டு இருக்கோம், ஆனால் இங்க திமுக கூட்டணியிலும் அதிமுக கூட்டணியிலும் 2 தேசிய கட்சிகள், காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி, அவங்க வேட்பாளர்கள் இன்னும் அறிவிக்காமலேயே இருக்காங்க. வேட்புமனு தாக்கல் நெருங்கிட்டே இருக்கு, அது முடிவதற்கு நாட்கள் நெருங்கிட்டே இருக்கு. இடையில 3 நாட்கள் விடுமுறை வரப்போகுது. இதுல ராகுல் காந்தி ஏன் இன்னும் வேட்பாளர் அறிவிக்காம இருக்காரு, ஏன் இன்னும் மோடி பாஜக வேட்பாளர் அறிவிக்காம இருக்கு அப்படின்லாம் பல கேள்விகள் இருக்கு. அதை பத்தி எல்லாம் பேசணும்ல. இப்ப ஒரு மாநில கட்சியில ஒரு தலைமை இருக்கிறது, ஒரு தேர்வுக்கான குழு இருக்கு, அவங்க என்னென்ன வேட்பாளர் அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறாங்க, யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு, யார் மேல அதிருப்தி இருக்கு லிஸ்ட் ஃபைனல் பண்றாங்க. ஃபைனல் யார் பண்றா? அந்த கட்சியின் தலைவர், மாநில தலைவர் ஸ்டாலின் பார்க்குறாரு அல்லது எடப்பாடி பார்க்குறாரு.
ஒரு மாநில கட்சியின் தலைவர் பார்க்குறார். இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் கரெக்டு, இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கலாம், இவரெல்லாம் நிராகரிக்கலாம், முடிஞ்சு லிஸ்ட்டு முடிஞ்சு சைன் பண்ணுறாங்க. தேசிய கட்சியில் என்ன சிக்கல்? இப்போ அண்ணாமலை வந்து வார் ரூம் வச்சுருந்தாரு, டீம் வச்சுருந்தாரு, அவருக்குன்னு ஆதரவாளர்கள் இருந்தாங்க, பல பேருக்கு அவர் கட்சி போஸ்டிங்லாம் போட்டார், எல்லாமே செஞ்சார்ல. போதை ஒழிப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு உண்டாக்கணுங்கிறதுக்காக கஞ்சா அஞ்சலையை வந்து ஒரு மாநில செயலாளர் ஆக்கினாரு. பிளேடு பக்கிரியா இருக்கிறவங்க, படப்பை குணாவா இருக்கிறவங்க, ரவுடி, ஹிட்லிஸ்ட்ல இருக்கிறவன், என்கவுண்டா இருக்கிறவங்க எல்லாம் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக முக்கியமான பொறுப்பெல்லாம் கொடுத்தாருல. எல்முருகன் காலத்துல தான் நடந்துச்சு. ஆமாமா. அதாவது நம்ம போலீஸ் ஆஃபீஸரா இருக்கும்போது அண்ணாமலையினால பிடிக்க முடியாத எல்லாரையும் பிடிச்சி கொண்டு வந்து பாஜக நிர்வாகி பட்டியல அறிவிச்சார். இப்ப இவர் அறிவிச்ச பட்டியல அந்த காலகட்டத்தில் என்ன சொன்னாங்க? பாஜக ஆஃபீஸுக்குள்ள போக எனக்கு பயமா இருக்குன்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னாங்க. சமூக விரோதிகள் யாருன்னு எல்லாரையுமே கட்சியில போட்டிருக்காங்க பட்டியல் நிர்வாகம் சொல்றாங்கல்ல. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அணி அரசியல் இருக்கு. இப்ப அண்ணாமலையால் உருவாக்கப்பட்ட பாஜக நிர்வாகிகளை நயினார் நாகேந்திரன் கோஷ்டி நிராகரிப்பாங்களா, ரசிப்பாங்களா? இல்ல பொதுவா பாஜக இந்த கோஷ்டி அரசியல் இருக்காது தானே அப்படின்னு உங்களுக்கு தெரியல. அண்ணாமலை தோற்று விட்டார் நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு சொன்னோன்னா அதே செகண்டுக்கு வந்து 1000 வாலா பட்டாசை டப்பன்னு கமலாலயத்தில் வெடிச்சாங்க. அந்த பட்டாசு யாரா வாங்கி கொடுத்ததுன்னு நான் கேட்டேன். எச் ராஜா தான் போட்டாரு. டப்புன்னு பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, என்ன தகவல் அப்படிங்கிறது. மோடி 3வது முறையாக பிரதமர் ஆகிட்டார்னு சொல்லி சமாளிச்சார். ஆனால் போட்டது வந்து அண்ணாமலைக்கு தான் வேட்டு போட்டாங்க. எல்லாமே அணி அரசியல் தான். தமிழிசை சவுந்தரராஜன் தலைவராக இருக்கும்போது ஒரு குரூப்பை உருவாக்குவாங்க. அவங்க சாதி சார்ந்து, அவங்க ஆட்கள், வேண்டப்பட்ட ஆட்கள் சார்ந்து அதை உருவாக்குவாங்க. பொன் ராதாகிருஷ்ணன், அண்ணாமலை, வானதி சீனிவாசன். இப்போ கூட பாருங்க, அண்ணாமலைக்கு கோவை வடக்கு கேட்குறேன். என்ன வடக்கு கேட்குறது? நான் வந்து இந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ, நீ கேட்குற தொகுதியை கொடுக்க முடியும், வேற தொகுதி கொடுத்தா அவர் வாங்க மாட்டார்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. எடப்பாடி கைக்குள்ள போட்டுக்கிட்டு வானதி, எல்முருகன், நயினா நாகேந்திரன், தமிழிசை எல்லாம் அவங்களுக்கான சீட்டை வாங்கிட்டாங்க, அண்ணாமலையை கைவிட்டுட்டாங்க. அப்ப எனக்கான தொகுதி வந்து கோவை வடக்கு தான், நான் தான் அங்க வேலை பார்த்திருக்கேன், எனக்கு அந்த தொகுதியை கொடுங்கன்னு கேட்கிறாரு. எங்க வேலை பார்த்தாரா இங்க சீட்டு கொடுக்க மாட்டாங்க. இது சிம்பிள் தியரி. முடிஞ்சா சோழி இதுதான். இப்ப இது வந்து அப்ப அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்காத யாரு காரணம்? திமுக காரணம், பாஜக தானங்க காரணம். வேற யாரு? எப்பவுமே நீங்க பாருங்க, எதிரி வந்து கண்ணுக்கு தெரியுவான், துரோகி கண்ணுக்கு தெரிய மாட்டான். தெரிந்தே கெடுப்பது பகையாகும், தெரியாமல் கெடுப்பது உறவாகும். உன் கூடவே இருந்து உனக்கு விஷம் வச்சிருவான், சோத்துல விஷம் வச்சிருவான். அதுதான் நடக்குது இங்க. அதனால அவர் வடக்கு கேட்கிறாரு, முடியாதுங்கிறான். வடக்கு கிடைக்காதனால இங்க இடக்காய் கிடக்கு. பாஜகலையாவது நமக்கு வந்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, அண்ணாமலை அங்க ஒரு பிரச்சனை நடந்துட்டு அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கலன்ற பிரச்சனை வெளியில தெரியுது. ஆனால் காங்கிரஸ்ல நடந்துகிட்டு இருக்கு. செல்வ பிறந்தகை டெல்லி போய் உட்காந்து பல வாரக்கணக்கா ஆகி போச்சு. இல்ல செல்வ பிறந்தகை மட்டும் டெல்லி போனா பிரச்சனை இல்லையா, எல்லாருமே போறாங்க டெல்லிக்கு. அதுதானே ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் யார் எங்கே போட்டியிடணும்னு மாநில கட்சியா இருக்கிறவங்க கூட கொஞ்சம் பேர் டெல்லிக்கு போறான் பிளைட்ல முடிச்சு. நடக்குதுல அந்த வேடிக்கைலாம் இங்க. அதனால காங்கிரஸ்ல என்ன பண்ணுவான்னா, ஏற்கனவே மக்களவை உறுப்பினராக இருக்கிறவன், முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் அவங்கவுங்களும் ஒரு ஆள் வச்சிருப்பாங்க. இப்போ அடுத்து ஜோதிமணி தலைவராக வேண்டும் அப்படின்னா அவங்க டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க. மாணிக் தாகூர் அவருக்கு ஒரு ஆதரவாளர்கள் பட்டியல் வச்சிருப்பாரு. கார்த்திக் சிதம்பரம் ஒரு ஆதரவாளர் பட்டியல் வச்சிருப்பாரு. எல்லா பட்டியலும் இங்கே போகுது. செல்வ பிறந்தையும் ஒரு பட்டியல் வச்சிருப்பாரு, ஏன்னா அவரும் மாநில தலைவராக இருக்கிறாரு. அதாவதுங்க மற்ற கட்சியில எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கட்சியில 100 பேர் இருந்தா 5 பேர் தலைவராக இருப்பான், 95 பேர் தொண்டராக இருப்பான். காங்கிரஸ் கட்சியில 95 தலைவர்கள் இருப்பாங்க, 5 பேர் தான் தொண்டர் இருப்பான். அந்த 5 தொண்டர் யாருன்னா, அந்த கட்சிக்காரனுக்கு கார் ஓட்டுறவன், பிஏவா இருக்கிறவன், வீட்டிலே வேலை செய்கிறவன், பழக்க வழக்கத்தில் உள்ளவனா இருப்பான். எப்படி சீட்டு கொடுக்க முடியும்? பல தேர்தல்கள் என்னை புறக்கணிச்சிட்டாங்க, நான் சும்மா விட மாட்டேன், என்னை வந்து இப்படியே ஏமாத்திட்டே இருக்கிறாங்க அப்படின்னு லைவ்ல உட்கார்ந்துக்கிட்டு எஸ்.எம். ஹிதாயத்துல்லா பேசுறாப்ல. அப்படின்னா அந்த கட்சியினுடைய உட்கட்சி பூசலை அந்த உள்ளரங்கத்துக்குள் விவாதிக்க முடியாம அவர் ஒரு லைவ்ல வந்து நேரலையில வந்து பேசிட்டார். இதே நிலைமை தான் இங்க எல்லாருக்குமே. அதனால அவர்களால வந்து இப்போ ஒவ்வொருத்தரும் அடுத்த மாநில தலைவருங்க அது ஒரு இது மாதிரி தான், மியூசிக் சேர் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். அடுத்த இடத்துக்கு அவர் யார் வரப்போறா? இல்ல மாணிக்கம் தாக்கூருக்கு சொந்தக்காரர் ஒருத்தரை வந்து வேட்பாளராக போடணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அது போடக்கூடாதுன்னு செல்வ பிறந்தகை வந்து எப்படி போட விடுவாரு?
பாஜக காரனை கூட ஒழிக்காம விட்டுருவாங்க. சொந்த கட்சிக்காரனை எப்படி ஒழிக்காம விட முடியும்? அடுத்து சசிகாந்த் செந்தில் அடுத்து தலைவரா வந்துருவாரா? ஜோதிமணி வந்துருவாங்களா? வேற யார் மாணிக் தாக்கூர் வந்துருவாரா? கார்த்திக் சிதம்பரம் வந்துருவாராங்கிற பிரச்சனை இருக்குல்லைங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு அணியை உருவாக்குவார்கள். ஆதரவாளர்களை உருவாக்குவாங்க. அத்தனை பேர் சீட்டு கேட்பாங்க. 28 சீட்ல 250 பேர் முள்ளு கட்டுவாங்க. எப்படி அவங்களுக்கு வந்து பிரிச்சு கொடுக்கறது பஞ்சாயத்து. அதனால எப்பவுமே தேசிய கட்சிகளுக்கு ஒரு நபருடைய இறுதி கட்டம்ங்கிறது தேர்வு செய்வது அப்படிங்கிறது நடைமுறையில இல்லை. அது மாநில தலைவருக்கு போய் அணி அரசியலுக்குள்ள போய் தேசிய தலைமைக்கு போய் பல ரிப்போர்ட்டு. இப்போ நீங்க பாருங்க, அலிமுல் புகாரிக்கு வந்து சீட்டு கொடுக்க போறாங்க அப்படின்னு அவர் மேல நிறைய புகார்கள் அப்படியே கும்புன்னு கிளம்புது. அவர் மேல அது இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்குன்னு வருது. தேர்தல் நேரத்தில் ஏன் வருது அப்படின்னா, அது வந்து காத்திருக்காங்க. தேர்தல் நேரம் வரைக்கும் காத்திருக்காங்க. தேர்தல் வந்த உடனே அவங்களுக்கு திருவிழா கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால அணி அரசியலுக்குள்ள இவங்களுக்குள்ள சரிப்படுத்தும் போது அது யாருக்காவது ஒருத்தருக்கு அதிகாரம் கொடுக்கணும். செல்வ பெருந்தகை தான் இறுதி முடிவு எடுப்பார் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் வந்து அவருக்கு முழுமையா வழங்கப்பட்டா, ஒருவேளை சோனியா காந்தி உடல்நலக் குறைவோல இருக்காங்கன்றனால அந்த பிரச்சனையினால இல்ல, அதாவது கூட்டணிக்கும் இணக்கமான போக்கை கையாளணும். அப்படிலாம் இருக்குல்ல. இப்ப மாணிக் தாகூர் தேர்தல் பொறுப்புல இருந்து ஏன் தன்னை வந்து வேணான்னு சொல்றாரு அப்படின்னா, திரும்ப போய் நம்ம எதிர்ப்பு கருத்தெல்லாம் பேசிட்டோம். மறுபடியும் போய் அந்த கட்சி அந்த விருதுநகர் மாவட்ட செயலாளர் போய் பார்க்கணும், மந்திரியை பார்க்கணும். அப்ப அதெல்லாம் வந்து ஒரு இணக்கமான போக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு இது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது. வேணாம், விமர்சனம் பண்ணிட்டான், வேற ஆளை போட்டு வேலை பார்த்துக்கோங்கப்பா, என்னை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது காரணம் அந்த நடைமுறை சிக்கல்களை தவிர்ப்பது தான். அதனால 2 தேசிய கட்சியும் 6ஆம் தேதி வேட்புமனுக்கு கடைசி நாள். அது வரைக்கும் தயார் இருக்கலாம். ஏன் அவசரப்படுறீன்னு கேட்குறாங்க கொஞ்சம் பேர். இல்ல இப்போ இது இந்த ராகுல் காந்தி இதுல தலையிட்டு ஒருவேளை பரீட்சைக்கு முதனா படிக்கிறவங்கன்னு ஒரு குரூப் இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? முதனா ராத்திரி மட்டும் தான் படிப்பாங்க, வருஷம் பூரா படிக்க மாட்டாங்க. அவங்க தான் இந்த 2 குரூப்புமே, பாஜக காங்கிரஸ் குரூப் ஃபைனல் பண்ணுவாங்க கடைசி. ஆனா இதுல தேர்தல்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்ல. தேர்தல்ல எலெக்ஷன்ல இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. ராகுல் காந்தி சொல்கிற வேட்பாளர் நம்ம வாக்களிக்கணும்னு போய் வேட்பாளரே அறிவிக்காம பிரச்சாரம் ஒண்ணுமே பண்றாங்க. ஆகாதுங்க. நான் களத்துல வேலை செஞ்சவங்க. நான் வந்து வெறுமனே வந்து செய்திகளை வந்து சேகரிக்கிற ஆள் கிடையாது. நான் களத்துல வேலை செஞ்சவன். எனக்கு தெரியும் யாரை டம்மி பீஸ் நிப்பாட்டினாலும் அந்த கட்சியினுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது அந்த மாநில கட்சி திமுகவுடைய கட்டமைப்பு அவங்களை தூக்கி கொண்டே நிப்பாட்டிடும் அந்த இடத்துல. இப்போ வேளச்சேரியில் வந்து அசன் மௌலானா எப்படி ஜெயிச்சாரு? ஒரு அரசியல் பேராற்றல் பெற்றவர், அவர் அறிவாற்றல் மிக்கவரா? அப்படி கிடையாதுல்ல. கட்சி தான் தூக்கி சுமக்குது அதை. அதனால வெறும் ஆளுமைகளா இருக்கணும், அறிவாற்றல் மிக்கவரா இருக்கணும், மக்கள் செல்வாக்குமே அதெல்லாம் இல்லை. ஒரு கட்சி கட்டமைப்பும் அந்த அங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கிளைமேட்டும் ஒரு சிலரை ஜெயிக்க வைக்கும். அப்படித்தானே பல பேர் வர்றான். அதனால அந்த சிக்கல்கள்லாம் பெருசா வராது, அது எதிரொலிக்காது. நீங்க பேசும்போது கூட சொன்னீங்க விஜய் வந்து எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்னீங்களே. ஆமா, இப்போ பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குலயும் அந்த கிளைமேட் இருக்கா? அதாவது அவருக்கு வந்து அந்த கிறிஸ்தவ வெள்ளாளர்கள் வந்து திருச்சி கிழக்குல வந்து கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கிறாங்க. புதிய இளைஞர்கள் வாக்காளர்கள் அப்படின்னு ஒரு கோஷ்டி இருக்காங்கல்ல, அவங்க கொஞ்சம் ஆர்வமா வந்து ஒரு வாக்களிப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ஏன்னா இப்ப என்னன்னா, அதிமுகவினுடைய வீக்னஸ் இருக்குல்ல, அந்த பலவீனம் வந்து விஜயின் பலமாக மாற்றப்படுகிறது பல இடங்கள்ல. அதுதான் இப்ப திமுகனால இல்ல. அது திமுக எதிர்ப்பு என்பது யாருடைய கருத்துனா, நெடுங்காலமாக ஒரு 54 ஆண்டு காலமாக எம்ஜிஆர் விதைத்த காலத்துல இருந்து அதிமுகவை, அது அதிமுகவினுடைய ஒரு கோட்பாடு மாதிரி இருந்துச்சு இல்லையா? அதைத்தானே விஜய் கையில் எடுக்கிறாரு. அப்ப அதிமுகவை தான் கையில் எடுக்கிறாரு. அது ரொம்ப பேருக்கு தெரியல. அவர் திமுக எதிர்க்கிறாருங்கிறாங்க. 2 பேருக்கு தான் நான் போட்டி. தான் அதிமுகன்னு இப்ப ஓபிஎஸ் சொல்றதுக்கு பதிலா விஜய் சொல்லிட்டு இருக்காரு. ஓபிஎஸ் திமுக போயிட்டாரு. இன்னைக்குமே சொல்றாரு. எல்லா பிரச்சனையும் சொல்றாரு. 2 பேருக்கு தான் போட்டி. அவர் அப்ப வந்து என்னன்னா, தன்னை அதிமுகவாக அவர் ரகசிய பிரகடனம் பண்ணிக்கிட்டு வேலை செய்யறாரு. தன்னை எம்ஜிஆராக கருதி கொள்கிறார். தன்னை வந்து முழுக்க எம்ஜிஆராக ப்ரொமோட் பண்ணி ஒரு அரசியல் செய்யறாரு. அதனால அது வந்து, ஆனா அது சாத்தியமானு எனக்கு தெரியல. ஏன்னா இனிகோ இருதயராஜ் செய்த களப்பணிக்கு முன்னாடி ஒரு நிப்பாரான்னு எனக்கு தெரியல. அதை மீறி ஒரு கவர்ச்சி அரசியல் வந்து வெற்றி பெறுமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகத்துக்குரியது. ஆனாலும் சில நேரம் சில அலைகள்ல மேஜிக் நடக்கலாம். ஆனா அதிகாரத்தை எல்லாம் அவர் கைப்பற்ற முடியாது. ஒரு சில இடங்களில் ஒரு தாக்கத்தை உருவாக்கவோ, எல்லா எம்எல்ஏக்களும் வென்றெடுத்தோம்னா நம்ம வந்து உலக சாதனை படைச்சிருவோம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. ஒத்த எம்எல்ஏ 2 எம்எல்ஏ வர்றதே கஷ்டம். ஒரு அடையாள அரசியலுக்கு ஒரு சில இடங்கள்ல வந்து நான் பெரம்பூர்ல வந்து அவருக்கு ரசிகர்கள் அதிகங்கிறாங்க.
அந்த அவருக்கு அவர் மேல அவருக்கு சந்தேகம் இருக்கிறனால 2 தொகுதியில போட்டிடுறாரு. சும்மா சொல்லலாம் கத்துக்காக 2 இதில் போடுறாரு, அது கிடையாது. எங்கேயாவது ஒன்று பிடிங்கிருச்சுன்னா அந்த டயர்ல ஸ்டெப்னி வச்சிருக்காங்களா, அது மாதிரி தான் அது. ஒரு டயரை எடுத்து மாட்டிக்கலாங்கிறத. ஸ்டெப்னி வச்சிருக்கிறாருன்னொன்னே விஜய் ஸ்டெப்னி வச்சிருக்கிறான்னு டைட்டில் போடாதீங்க. ராஜகம்பீரன் வந்து அதை அம்பலப்படுத்தாது. அது எல்லாத்துக்கும் தெரியும். அவர் ஸ்டெப்னி வந்து கார்ல வச்சிருக்கிறாருன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். கதையை மாற்றி எதுவும் எழுதக்கூடாது, சொல்லக்கூடாது. நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.